வெல்கம் டு ஜம்னாஸ் குக்கிங் டைரிஸ். இன்றைக்கி வந்து வீடியோவில் என்னோடய டே ருட்டீன் அண்ட் எனக்கு தெரிஞ்ச குக்கிங் டிப்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம் தோசை தான் ரெடி பண்ணேன். ஒரு கரண்டி மாவு ஊற்றி மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தள்ளி போட்டு பச்சை மிளகாய், இட்லி பொடி, கொத்தமல்லி தலையெல்லாம் தூவிட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடணும், அவ்வளோதான். இதுக்கு தேங்காய் சட்னி வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன். தேங்காய் சட்னி அரைக்கும்போது பச்சை மிளகாய், தேங்காய், இஞ்சி, பொட்டுக்கடலை கூட ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிட்டா நல்லாயிருக்கும். இல்லை வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு காய்ச்சின பாலை கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாம்பார் வைக்கும்போது துவரம்பருப்போடு கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து சாம்பார் வச்சு பாருங்கள். ஃபைனலாக கடுகு, சீரகம், வெந்தயம், வரமிளகாய், கருவேப்பிலை தாளித்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தாளிப்போம் இல்லையா, அதே மாதிரி கடைசிலையும் தாளித்து சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்புக்கு எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லை நெய் யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். மதியம் வந்து கிரிராஜா சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் வந்து நம்ம ஊர்லலாம் நான் பார்த்ததில்ல, இருந்திருக்கலாம், நான் பார்த்ததில்ல. பெங்களூரில் இந்த கிரிராஜா சிக்கன் எல்லாம் நல்லா கிடைக்குது. இது பார்க்குறதுக்கு அப்படியே நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்குது. நல்லா டஃப்பாக இருந்தது. ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து ப்ரான் தொக்கு ரெடி பண்ணேன். ப்ரான் தொக்கு செய்யும்போது கடைசியாக இறக்குற சமயத்தில் ஒரு முட்டையை அடித்து ஊற்றி கலந்து விட்டு இறக்கிடுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு பாயாசம் செய்யும்போது பருப்பை வறுக்கும்போது கூட கொஞ்சம் அரிசியும் சேர்த்து வறுத்துட்டா பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கூட்டெல்லாம் செய்யும்போது இந்த பீர்க்கங்காய் கூட்டு, சுரக்காய் கூட்டு, முட்டைக்கோஸ் கூட்டெல்லாம் செய்யும்போது கடைசியாக தேங்காய் சேர்த்து இறக்கும் இல்லையா, அப்போ வந்து தேங்காய் கூட ஜீரகம் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நான் கூட்டு செய்யும்போது, பொரியல் செய்யும்போதெல்லாம் இந்த தேங்காய் சேர்க்கும்போது அது கூட மிளகு, சீரகம் இது கண்டிப்பாக இருக்கும். எனக்கு இந்த மிளகு, சீரகம்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த வாசம். அதுவே ஒரு தனி டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் அந்த பொரியலுக்கும் அந்த கூட்டுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வர நம்ம வந்து அரிசி ஊற வைக்கும்போதே கூட ஜவ்வரிசி, அவுலெல்லாம் சேர்ப்போம். இல்லை மாவு அரைக்கும்போது வெண்டைக்காய், விளக்கெண்ணெய்லாம் சேர்த்து அரைப்போம் இல்லையா. ஆனால் 5 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் உளுந்து போட்டு அதை அரைச்சி புளிக்க வச்சுட்டு இட்லி துணியில் ஊற்றி பாருங்களேன். எண்ணெய் தடவி தட்டில் ஊற்றி எடுக்கிறதுக்கும் துணியில் ஊற்றி எடுத்த இட்லிக்குமே நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுவே மல்லிகைப்பூ மாதிரி தான் இருக்கும். அதுவும் புளிச்ச இட்லி மாவை அப்படியே வந்து ஊற்றாமல் அப்படியே கெட்டியாக எடுத்து ஊற்றி பாருங்கள். நல்லா கலக்கிட்டெல்லாம் ஊற்றாமல் அப்படியே மேலாக்க கெட்டியாக எடுத்து அந்த துணியில் வச்சு ஊற்றி பாருங்களேன். அது நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் இட்லியும். கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஊர்லலாம் முருங்கைக்கீரையை காசு கொடுத்து வாங்கினதே இல்லை. பக்கத்து வீட்டில் இருந்தால் கேட்ட உடனே பறிச்சுக்க சொல்லுவாங்க, இல்லை அவங்களே வந்து கூட பறித்து கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரையில் தேங்காவை துருவி சேர்க்குறது, வேர்க்கடலையை வந்து வறுத்துட்டு சேர்க்குறது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டா அதை தொட்டுட்டெல்லாம் சாப்பிட்றதில்ல. அது அப்படியே வெறுமனேவே சாப்பிட்றலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த கீரை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்குது. கீரையை வந்து அலசி எடுத்து காய வச்சுட்டு அதை பொடி பண்ணி இட்லி தோசை செய்யும் போதெல்லாம் குழந்தைங்களுக்கு அப்படியே அது மேலே தூவி கொடுத்துட்டா அதை விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. இப்படி தான் அவங்க சாப்பிட அடம் பிடிக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கீரை எவ்வளோ கிடைக்கிறது கஷ்டமோ அதை விட ஒரு பெரிய கஷ்டம் எது தெரியுமா, அதை காய வைக்கிறது தான். பெங்களூரில் 2 வீக்ஸாகவே விட்டு விட்டு மழை, வெயிலே இல்லை. இதை நான் ஃபேன் காற்றுல வச்சு தான் நான் காய வைக்கணும். கீரையை காய வச்சுட்டு பொடி பண்ணதை அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு டீ போடும்போது இஞ்சி, ஏலக்காய் தட்டி போட்டு குடித்தா அது டேஸ்ட்டே வேறு தான். டீ போடுற டைமில் அப்பப்பயே தட்டி போட்டுக்கலாம். இல்லையா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஜாதிக்காய், சோம்பு, மிளகு, சுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி பவுடராக பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா டீ போடும்போதெல்லாம் இந்த பவுடரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நார்மலாக டீ போட்டு குடிக்கிறதுக்கும் இந்த மசாலா டீக்கும் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. அடுத்த லாங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.